மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கவும் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில சுயாட்சி பெறுவதில் அக்கறை இல்லாததால் அதிமுக வெளிநடப்பு செய்ததாக குற்றம் சாட்டினார். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் நம்முடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கமிட்டியை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். அதனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கம் போல வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளிலே, மாநில சுயாட்சியிலே, மாநிலத்துக்கான அதிகாரங்களை நாம் பெற்றுவதிலே அவர்களுக்கு என்றைக்குமே அக்கறை இல்லை. புதிய எஜமானர்களுடைய கட்டளைப்படி இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மாநில சுயாட்சி குறித்து ஒரே கருத்துடைய மற்ற மாநிலங்களும் முன்வருவார்கள் என்பதால் தற்போது மீண்டும் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். தேர்தலுக்காக அல்ல, மக்கள் பிரச்சினைக்கான காரியங்களைத்தான் முன்னெடுப்போம் என்றும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பொன்முடி அமைச்சராக தொடர்வது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு ஆவேசமானவர், அவர் அமைச்சராக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒப்புத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பது பெருந்தன்மை, மன்னிக்காது உங்களுக்கு. இதோட அவர் அது பெண்களுக்கு எதிராக பேச மாட்டாருன்னு ஏதாவது முதலமைச்சராலோ இல்லை உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? அது முதலமைச்சர் பார்த்துக்குவாரு, நானும் நீங்களும் உறுதி கேட்க முடியாது. இப்போ என்ன நடந்தாலும் முறையாக அவர் பேசியிருக்காரு இல்லைங்க. ஒரு முறை மன்னிப்பு கடந்து ஏன் உங்களுக்கு பொன்முடி அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலையா? பெண்களுக்கு பிடிக்கல, பெண்களுக்கு பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அதை பற்றி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறவங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கண்டிப்பானவர். பெண்களை பாதுகாப்பதில் அவருக்கு இருக்க அக்கறை போல வேற யாரும் நீங்கள்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பாக அவர் இருந்த மாதிரி ஏங்க அத்தனை இதுக்கு இன்றைக்கி நாங்கள் போக்சோ சட்டத்தை மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். போக்சோ சட்டத்தில் ஒருத்தர் ஈடுபட்டு அவர் போக்சோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை என்று சொல்லியிருக்கிற முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர்